ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 9th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம தங்லிக்கு தெரிஞ்சது ஷென் நல்ல லூயன் கிட்ட மாட்டிட்டு இருக்கான்னு அத்தோட முடிஞ்சது. ஷென் இன்னொரு பக்கம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா உள்ள வந்துடுறான். தங்லி பாக்குறான். எங்க போன என்ன ஆச்சுன்னு கேட்க நான் லூயனை பார்த்தேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். எங்க பார்த்த அப்படின்னு கேட்க ஷென்னால பதில் சொல்லவே முடியல. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான். தங்லி உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு பூ இதழை மட்டும் எடுக்கிறான். அந்த பூ இதழ் எந்த தோட்டத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்து தங்லி நேரா நம்ம ஷென்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறான். அங்க பார்த்தா ஒரு மாளிகை வாசல்ல எக்கச்சக்கமா அந்த பூச்செடி அப்படியே வாடி போய் கிடக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம தங்லி நிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துக்கு நேரா லூயன் வரல. ஆனா அந்த அல்லக்கை பொண்ணு இருப்பாள்ல, அவ அங்க வந்து மியூசிக் வாசிக்க ஆரம்பிக்கிறா. என் மனசை கட்டுப்படுத்துறா அப்படின்னு தங்லிக்கே தெரியுது. ஆனா அவனால ஒண்ணும் பண்ண முடியல. பொத்துன்னு மயங்கி ஒரு மாய உலகத்துக்குள்ள போய் விழுந்துடுறான். அந்த மாய உலகத்துக்குள்ள ஒரு சவப்பெட்டில இருந்து எந்திரிக்கிறான் தங்லி. என்னை கொண்டு வந்து இங்க விட்டுருக்க, இது எவ்வளவு மோசமான பழைய காலத்து ட்ரிக்கு, இன்னும் நீ மாறலையா அப்படின்னு தங்லி ஏஞ்சு நின்று கேட்டு இருக்க. அவ்வளவு பழைய ட்ரிக்கு மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்லிக்கு குரல் கேக்குது. லூயனோட குரல் தான். நான் இன்னமும் வந்து அவ்வளவு கொடூரமான ஆள் தானா இல்ல அவ்வளவு கொடூரமான ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சுட்டு இருக்க, அதான் என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்க கரெக்டா அப்படின்னு தங்லி கேட்க கண்ணு முன்னாடி லூயன் வந்து நிக்கிறான். நீ கெட்டவன் தான் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நிறைய கஷ்டம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன். அது கூட தெரியலையா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை கொன்னுட்டேன். இப்ப நீ போனமா பேயா தானே அலைஞ்சிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்ல உனக்கு தைரியம் இருந்திருந்தா நிஜ உலகத்துல என்ன பாப்ப, இப்படி மாய உலகத்துல கிடையாது அப்படின்னு தங்லி சொல்றான். உடனே லூயன் நம்மளோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியா, எனக்கு என்ன அவ்வளவு பயமா உன் மேல? உன்கிட்ட மனுஷ தன்மையை யாராவது எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா நீதான் மனுஷனே இல்லையே, நான் தான் உன்னை கொலை பண்ணி நீ பேயா மாறிட்டியே அப்படின்னு அவன் நக்கலா சொல்ல தங்லியும் இவனும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே எகிரி வேற ஒரு மாய உலகத்துக்கு போயிடுறாங்க. இன்னும் 2 பேரும் நேரா மீட் பண்ணிக்கவே இல்ல. தங்லி சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கான். எந்த இடத்துல தங்லிய லூயன் முதல் தடவை 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டானோ அதே இடத்துலதான் இருக்காங்க. தங்லி அவன் இறந்து போய் கீழே விழுந்து கிடக்கிறதெல்லாம் பாக்குறான். அது மட்டும் இல்லாம பக்கத்துல இந்த புல்லாங்குழல் பாதியா உடஞ்சதை பாக்குறான். அதை கையில எடுத்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப லூயன் அவன்கிட்ட என்னடா மலரும் நினைவுகள்லாம் வருதா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க தங்லி பாத்துட்டு இருக்கான். நீ இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆயிக்கவே இல்ல. நான் என்னதான் வந்துட்டு சீனியரை கொலை பண்ற மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் உண்மையாவே நான் வேணும்னே கொலை பண்ணிட்டேனா இல்ல என் மனசுக்குள்ள ஏதாவது நல்ல எண்ணம் இருக்குமா அப்படிங்கிற டவுட் உனக்கு இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் என்ன டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் அவ்வளவு கொடூரமானவனா நீ என்ன பாத்துட்டே இருக்க. நானே உனக்கு தாய் சொல்லிதான் ஆகணும். என்னதான் வந்துட்டு நம்ம சீனியர் இருக்கார்ல, அவர் என்ன காப்பாத்தி கூட்டு வந்தாலும் என்ன காப்பாத்தினது நீதானே அப்படின்னு தங்லி சொல்ல லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். நான் உன்னை காப்பாத்தி இருக்க கூடாது, உன்னை காப்பாத்தாம சாக விட்டுருக்கணும். ஆனா பரவாயில்ல, இனிமே நான் உன்னை சாக விடுறேன். உன்னை நானே என் கையால கொல்ல போறேன். நான் உன்னை காப்பாத்தினதை நினைச்சு ஒரு நாளும் ரெக்ரெட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கான். என்னோட சீனியரை கொண்டுட்ட, என் கூட இருந்த அத்தனை பேரையும் கொண்டு நான் இருந்த இடத்த இல்லாம பண்ணி என்ன இப்படி ஒரு கொடூரமானவனா மாத்திட்ட, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் லூயன் சொல்ல இங்க பாரு, நான் உன்னை ஒன்னும் பண்ணல, உன்னோட எதையும் நான் புடுங்கிக்கல. இப்ப நீயும் நானும் மனுஷனாவும் இல்லாம அரக்கனாவும் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது. நான் தான் கொன்னேன் அப்படின்னா உனக்கு இதுக்கு மேல டவுட் இருக்க தேவையில்லை. இன்னமும் ஏன் டவுட் பட்டுட்டே இருக்க? என்கிட்ட ஏதாவது லேசான உண்மை இருக்கும் நீ நினைக்கிற, அதானே கரெக்ட் தானே அப்படின்னு மறுபடியும் நம்ம தங்லி கேட்க ஷென்னு லூயன் பாக்குறான். இல்ல நீ மனசுக்குள்ள பூந்து குழப்ப பாக்குறவோம் வார்த்தையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்பனா நீ பயந்துட்டேன்னு அர்த்தம். நீ எங்க தப்பான ஆளை கொன்றுவியோங்கிற பயம் உனக்கு இருக்கு. நீ என்ன கொன்னா நீ தப்பான ஆளைதான் கொல்ல போற அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. நீ ஒரு சரியான பொய் சொல்லி நீ எல்லாத்தையும் அழிச்சிட்ட, எனக்கு இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஆளாளுக்கு மாறி மாறி அடிச்சுக்க தங்லி கையில இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான் லூயன். இது சீனியரோடது, அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்க தங்லி ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். மனுஷங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். நீ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அது என்னோடது, இனிமே நான் உன்னோடதா அதை மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் தான் தங்லி கிட்ட இதை கொடுத்திருக்காரு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம தங்லி இங்க பாரு, சீனியர் வந்துட்டு உன்னை விட்டுட்டு போகல வாரிசா, என்னதான் அவர் வாரிசா நினைச்சாரு அப்படின்னு தங்லி சொல்ல இன்னும் கோவம் வந்துருது பயங்கரமா லூயனுக்கு. நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ நிறைய சலங்கை எல்லாம் கட்டி விட்டுறான் அந்த மந்திரத்திலேயே. அது பார்த்துட்டு இருக்கான் நம்ம தங்லி என்ன நடக்க போகுதுன்னு. ஒவ்வொன்றுலயும் ஒரு சோகமான ஃபீலிங் இருக்கு. அதை பார்க்கும்போது தங்லிக்கு ஒரு மாதிரி மனசையே உழுக்கிற மாதிரி இருக்கு. நான் விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் லூயன் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டி தங்லியோட மனசை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க தங்லி. ஆனா விட மாட்டேங்கிறான். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவனோட பவரால அழிக்க ஆரம்பிக்கிறான். நேரா பக்கத்தை போயிட்டு நான் விட மாட்டேன், நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்றதுக்கு நான் விட மாட்டேன், நான் தான் வாரிசு, சீனியருக்கு நீ கிடையாது அப்படின்னு தங்லி சொல்ல அங்க இருந்து டக்கு
டக்குன்னு லூயன் மறைஞ்சு போயிடுறான். மாய உலகத்துல தானே இருக்காங்க, 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லல்ல. தங்லி பாக்குறான். ஆனா மறுபடியும் அவனுக்கு வயிறுல இருந்த, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லூயன் வயிறுல குத்துனால அந்த காயம் வலிக்கிற மாதிரி இருக்கு. மறுபடியும் மாய உலகத்துல இருந்து நார்மல் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்லி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். தங்லி எந்திரிச்சிடுறான் உலகத்துல. இன்னொரு பக்கம் அதே மாதிரி லூயனும் அவனோட இடத்துல எந்திரிச்சிடுறான். இங்க பார்த்தா அந்த அல்லக்கை பொண்ணு எக்கச்சக்கமா மந்திர வலையை விரிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தங்லி, உனக்கு இருந்தாலும் ஓவர் திமிருதான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு அவளை நேரா தரத்தேன்னு இழுத்து கையில வச்சு அப்படியே கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கிட்ட போட்டி போடுற அளவுக்கு உனக்கு திறமை கிடையாது அப்படின்னு. சேச்சே, நான் வந்து ஏன் உங்ககிட்ட போட்டி போட போறேன்? என் பாஸ் தான் உங்ககிட்ட போட்டி போட போறாரு. அவரு முன்னாடி நீங்க எந்திரிச்சிட்டீங்களேங்கிறதான் எனக்கு ஒரே வருத்தம். ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு வர எந்த இடத்துலயும் உடம்ப காயப்படுத்த முடியாதுல்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் அவங்களை காயப்படுத்தவா? இல்ல உங்க வயிறுல இருக்க ஒரு காயம் ஆறாமலே இருக்குல்ல, என் ரத்தம் இருக்கே, பழைய காயத்தெல்லாம் மறுபடியும் கிளறி எடுத்து காயப்படுத்த வைக்கிறதுல ரொம்ப சூப்பரா வேலை பார்க்கும், அந்த வேலையை காட்டவா அப்படின்னு கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அப்படியே கீழே சிந்திட்டு போயிடுறா. தங்லி அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் உடம்புக்குள்ள இந்த மந்திர சக்தி எல்லாம் போக ஆரம்பிக்குது. வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. வாயில இருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறான். மறுபடியும் பழைய காயத்தை எனக்கு கொடுக்குறியா சீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயனை பார்த்து கேவலமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சீயூன் எல்லாம் சேர்ந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து வேலை பார்க்க போறோம், யாரெல்லாம் டாக்குமெண்ட் புக் கொடுக்குறாங்கன்னு பாக்கலான்னு கிளப்பி விட்டுருந்தான்ல. நிறைய பேர் போட்டி போட்டுட்டு எங்க அக்கௌண்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு வராங்க. நம்ம சீயூன் எல்லாம் மீசையெல்லாம் வச்சுட்டு ஏதோ பெரியவன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறான். கூடவே நம்ம ஷீஷி சுஞ்சி 2 பொண்ணுங்களும் முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வேற யாரோ மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் வந்துடுறான். எவ்வளவு தைரியம் தான் முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு ஏதாவது இருக்கா இல்லையா? நம்ம கவர்மெண்டோட எல்லா ரகசியமும் இதுலதான் இருக்கு, கொடுக்க கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. உடனே எங்க சீயூன் வரான். என்னங்க இது, உங்களுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்பந்தம், எதுக்கு எங்க பிசினஸ்ல தலையிடுறீங்க அப்படின்னு கேட்க அந்த இன்ஸ்பெக்டர் லேசா நம்ம சீயோட வயித்துல கத்திய வச்சு ஒரு கோடு போட்டுடுறான். பார்த்தா தொப்பெல்லாம் இருந்தாதான் பெரியவங்க மாதிரி இருக்கும்னு சீயூன் தொப்பெல்லாம் வந்து பஞ்சமத்தை வச்சு பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பஞ்செல்லாம் வெளியே கொட்ட ஆரம்பிக்குது. கண்டுபிடிச்சிட்டியா, இப்ப என்னையா நாங்க தப்பா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்க சுஞ்சி பாக்குறா. தப்பா எதுவும் பண்ணலங்க, எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ஃபண்டோட டாக்குமெண்ட், அந்த கம்பெனிக்காரங்களும் இங்க வந்துட்டாங்க, அப்படிலாம் அவ்வளவு கான்பிடென்ஷியலான விஷயத்தெல்லாம் நாங்க இருக்க விட முடியாது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றான். உடனே ஷீஷி பாக்குறா. சரி, அவ்வளவு முக்கியமான கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட்லாம் இந்த பாக்ஸ்ல இருக்கு, அதை வேணா நீங்க எடுத்துட்டு போயிருங்க, மத்ததை இங்க விட்டுட்டு போங்க, எங்க பிசினஸ்க்கு யூஸ் ஆகும்லன்னு சொல்ல அதை விடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சீயூன் கத்த ஆரம்பிக்கிறான். சுஞ்சி பாக்குறா. கொஞ்சம் வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் பாக்குறான். இதுவும் டீலிங் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்பிடென்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறான். இந்த 4 பேரும் உள்ள போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஷீஷி பாக்குறா. இப்போ எடுத்துட்டு போனா என்ன, எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல தானே வைக்கணும், இந்த இன்ஸ்பெக்டரை யாரோ கூட அமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவங்களும் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம், ரகசியமா போனா அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்துடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க சீயூன் பாக்குறான். நல்ல ஐடியா தான், நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கரெக்டா யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி இந்த டாக்குமெண்ட் தேடி போயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த லூயன் இருக்கானே, கையில ஒரு ப்ளூ கலர்ல பக் வச்சுட்டு ரெடியா இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த அல்லக்கை பொண்ணு வந்துடுறா. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அந்த தங்லி, அவனால உங்களுக்கே ஆபத்து வந்துருச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மாய உலகத்தை போகும்போதே உங்களுக்கு இவ்வளவு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே இல்ல பரவாயில்ல, ஒன்னும் கவலைப்படாத செல்லம், நம்ம இதெல்லாம் வந்து முக்கியமான கட்டத்துல இருக்கும் போது அடிபட்டுதான் ஆகணும், ஒரு ஸ்டெப்பையும் நான் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நீ கவலைப்படாத, இந்த ப்ளூ பக் தங்லிக்காக தான் பார்த்து ரெடி பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ற, அந்த ஸ்வாடு கிங் இருக்கான்ல அவன்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்ல அல்லக்கை பொண்ணு கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க இன்ஸ்பெக்டர் நேரா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு ஒரு கப்பல்ல ஏறான். கப்பல்ல ஒரு ரூம்குள்ள கதவை தட்டி போறான். அது யாருக்கிட்ட பேச போறான் அப்படின்னு பாக்குறதுக்காக நம்ம சீயூன் வெளியே நின்னுட்டு இருக்கான். அங்க உள்ள மாஸ்க் போட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த குரலை எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சீயூன் வெளியே ஜன்னல இருந்து எட்டி பார்த்துட்டே யோசிச்சுட்டு இருக்கான். கொடுத்துட்டீங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இல்ல கிளம்பி போறது இருக்கட்டும், நாங்க வந்துட்டு இந்த சில டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வந்ததுக்கு காரணம் ஸ்வாடு கிங் சொன்னாருன்னு தான், ஆனா எதுக்காக தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, ஏன் நீங்க அவரை நம்பலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. நான் யாரையும் நம்பலங்க, நல்லது செய்யறதுக்கு மட்டும் தான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல, இங்க இருந்து கிளம்புங்க நம்ம ஆட்டி அப்படின்னு அந்த பொண்ணு கத்திடுறா. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் கோவமா கிளம்பிட்டு இருக்கான். கரெக்டா இன்ஸ்பெக்டர் போன வழியாவே நேரா நம்ம செய்யும் உள்ள வந்துடுறான். உள்ள இருக்கால அந்த பொண்ணு இவனை அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. ஒளிஞ்சிருந்து வந்து அந்த பொண்ணை யாருங்கிறத கண்டுபிடிக்கணும், முகமூடியை எடுத்துடலாம் அப்படின்னு சியோன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவ மாஸ்க் எடுத்து விட்டுறான். என்னது நீயா அப்படின்னு அவளை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்லி பயங்கரமா அடிபட்டு வந்தான்ல, நேரா உள்ள வரவன் ஏதோ ஒரு மாத்திரை பாட்டில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கான், அவனால முடியல. ஷீஷி உள்ள வந்துடுறா. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு நான் போய் டாக்டரை கூட்டு வரேன்னு சொல்ல, இது பழைய காயம் தான், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு கொடூரமா தங்லி கத்த ஆரம்பிக்கிறான். ஷீஷிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே போயிடுறா. தங்லி அதுக்குள்ள வலி தாங்க முடியும்
முடியாம கத்தி துடிச்சிட்டு கட்டிலேயே பொத்துன்னு விழுந்துட கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷீஷி மறுபடியும் உள்ள வரா. ஐயோ இவருக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு உள்ள வந்து பாத்துட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள பார்த்தா நீயா அப்படின்னு கேட்டால சீயோன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, பைசு அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளை தேடிட்டே சுத்திட்டு இருந்தான்ல அந்த பொண்ணுதான். நீங்க என்னமா பண்ற, நீ உயிரோட தான் இருக்கனா நேரா என்ன தேடி வர வேண்டியதானே அப்படின்னு சீயோன் கேக்குறான். நான் ஒன்னும் கூட வர போறது கிடையாது, அது மட்டும் இல்லாம ஸ்வாடு கிங் இருக்கார்ல அவரோட துணை மனைவியில ஒருத்தியா நான் மாறிட்டேன்னு சொல்ல உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குடி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் தானே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க வெளியே இருந்து யாரோ விஷத்தை உள்ள அனுப்புறாங்க. நீ என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீயோன் கேக்குறான். ஆமா என்ன பண்ண போற அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல டாக்குமெண்ட் ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்னொரு பக்கம் ஜன்னல் வழியா சீயோன் வெளியே குதிச்சிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னு அந்த பொண்ணுங்க அந்த பைசு கிட்ட வந்து கேட்க கண்டுக்காதீங்க அவனை பிடிக்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறா. நேரா அந்த கப்பல்ல வேலை பாக்குற பசங்க எந்த பக்கமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நம்ம சீயோன் அவனை பாத்துடுறாங்க. நேரா கப்பல்ல போய் படுக்க வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தங்கிலிய படுக்க வச்சுட்டு ஷீஷி பாத்துட்டு இருக்கா. வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவ கைய நறுக்கி இவ கையில ரத்தத்துல ஏதோ மந்திர பவர் இருக்கு போல அந்த ரத்தத்தை தங்கிலியோட வாய்க்குள்ள விடுறா. தங்கிலி கொஞ்சம் அமைதியா தூங்க ஆரம்பிக்கிறான். கனவு உலகத்துக்கு போயிடுறான். அங்க பார்த்தா அவனோட சீனியர் இருக்காருல இறந்து போனவர், அவர் அங்க இருக்காரு. சீனியர் என்னை விட்டு மறுபடியும் போயிட்டே இருக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திடுவேன், உங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருவேன்னு சொல்ல சீனியர் சிரிச்சுட்டே எதுக்காக நீ என்ன மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருக்க, போதும் விட்டு அப்படின்னு சொல்றாரு. நான் விட மாட்டேன் அப்படின்னு தங்கிலி சொல்ல ஆரம்பிக்க சீனியர் சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட பழைய வாழ்க்கை கொலை கொடூரம் அப்படின்னு ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு, அதுல இருந்து நீ வெளியே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஆனா அது உனக்கு தேவை கிடையாது, நீ விட்டு எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு சொல்ல நான் விட மாட்டேன், எனக்கு தெரியல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காதீங்க, உங்களை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கு நான் என்னைக்குமே ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி அவரோட நெஞ்சில கைய வைக்கிறான் அடிபட்டு இருக்க இடத்துல. அப்படியே சீனியர் அங்க இருந்து காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறாரு. தங்கிலி கண்ணை திறக்கிறான், கையில பவரை பாக்குறான். அப்படியே அவனோட ஃபுல் பவர் இருக்கு. எப்படி பவர் முழுசா திரும்ப வந்துச்சுன்னு பாக்கும்போது அந்த இடத்துல ஷீஷி கால் கிட்டேயே படுத்திருக்கா. வேகமா தங்கிலி எஞ்சிட்டு உன்னை யார் உள்ள விட்டது, கிளம்புன்னு சொல்ல ரொம்ப முடியாம இருந்தீங்க, அதான் மருந்து குடுக்கலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஷீஷி அங்க இருந்து ஓடி போயிடுறா. பக்கத்துல ஒரு மருந்து பாட்டில் இருக்கு. அப்படி இவ என்ன மருந்து கொடுத்திருக்கா, அந்த விஷத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணிருக்கு, என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் சீயோன் வந்துடுறான். கையில அந்த கல்யாண அக்ரிமெண்ட் எடுத்து வச்சுட்டு தங்கிலிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும், எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, அவ எப்படி ஸ்வாடு கிங்கோட பொண்டாட்டியா துணை மனைவியா இருக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்க போதும் அதை பத்தி கண்டுக்காம போய் உன் வேலையை பாருன்னு தங்கிலி சொல்றான். அது எப்படி நான் விட முடியும், ஒரு ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு, கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம பேசுற அப்படின்னு சீயோன் சொல்ல ஃப்ரெண்டா, நான் இன்னைக்காவது நான் பார்த்து ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கேனா, சும்மா கண்டபடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அப்ப நான் கூட இனிமே வேலையே பார்க்க போறது இல்ல, என்னை எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீயோன் அங்க இருந்து கிளம்பிடுறான். தங்கிலி அடுத்து ஷென்னை பார்த்து நீயும் என்ன திட்ட போறியா அப்படின்னு கேட்க சீயோன் கிட்ட டைரக்டா கண்டுக்காதன்னு சொன்னா அந்த பையன் கண்டுக்காம இருக்க மாட்டான், திருப்பி அந்த பொண்ணு கிட்டயே போயிட்டு இருப்பான். ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே லூயனோட ஆளா இருப்பாலும் நீ சந்தேகப்படுற, எங்க லூயனால சீயோனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அவங்க ரெண்டு பேரையும் முதல்ல பேச விடாம ஓ மேல கோபத்தை உண்டாக்கி அமுச்சு வச்சிட்டு இருக்க, ஏன் அப்படி பண்ற, டைரக்டா சொல்லலாம்ல அப்படின்னு ஷென்னு கேக்குறான். இங்க பாரு நீ கவலைப்படாத, நான் செய்யறதான் கரெக்ட் அப்படின்னு தங்கிலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நீயே இப்போ ஒரு குழப்பத்துல இருக்க, லூயனை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஓ மனசே குழப்பத்துல இருக்கு அப்படின்னு ஷென்னு சொல்ல லூயன் வேணா அடுத்து என்ன வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம், ஆனா லூயன் ஜெயிக்கிறவனா இருக்கலாம், ஆனா நான் தோக்குறவன் கிடையாது, சோ கவலைப்பட வேண்டான்னு தங்கிலி சொல்றதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.